தேவன், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தேவன், யாருமே கிட்ட நெருங்க முடியாத தேவன் தன்னை குறுகி கொண்டு அவருக்கும் தாழ்வான நிலையில இருக்கிற ஒரு மனுஷனுடைய கோலத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். எளிமையிலே மறந்தார். எளிமையிலே மறந்து தேவனை கர்த்தனை வெளிப்படுத்தினார். அது கர்த்தருடைய சுபாவம். அது இன்னைக்கு கூட தேவன் அப்படிதான் செய்யறாரு. ஏன்னா அவர் சுபாவத்தை தேவன் மாத்துவதே கிடையாது. வானமும் பூமி விழுந்து போகும், அவர் சுபாவம் மாறுவதே கிடையாது. நேற்று மீண்டும் அவர் சுபாவம் மாறுவதே கிடையாது. God never changes characteristics. கர்த்தருடைய சுபாவத்தை மாற்றுகிறவர் அல்ல. எளிமையிலே மறந்து தேவன் வெளிப்படுகிறார். ஆமென். நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எளிமையில இருந்து வெளிப்படுறதால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சாதாரணமா அவர் பிறந்ததால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏழ்மை குலத்தை எடுத்ததால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. மாம்ச சரீரத்தில் வந்ததுனால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சாதாரண பாஷை அவர் பேசுறதால மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அராமிக் பாஷையை பேசினார். சாதா மக்களோட விதமாக இருந்தார். ஒரே ஒரு உடைய போட்டுக் கொண்டு இருந்தார். அங்கி மாத்தால மாதிரியான தைச்சு கொடுத்த அங்கி. சாதாரணமா இருந்த மனுஷன். ஏன் அவ்வளவு சாதாரணமா தானே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் அது மறைந்திருக்க முடியாது. அவ்வளவு எளிமையா வந்தார் அவர் தேவன். அந்த மாதிரி மனுஷனால வரவே முடியாது. அந்த மாதிரி மனுஷனால மாறவே முடியாது. only God can hide himself. தேவன் ஒருத்தர் மாத்திரம் தன்னை மறைத்துக் கொள்ள முடியும். நான் சொல்றேன், இன்னைக்கும் தேவன் மாறாதவர். இன்னைக்கும் கர்த்தர் விதமாக ஒருவரான எளிமையில தான் மறைந்து தேவன் வெளிப்படுவார். பிரம்மாண்டமான தேவன் வந்து விதமாக செய்யறது கிடையாது. அவரு அது மாதிரி செய்யறது கிடையாது. சாதாரணமா ஒரு மனுஷன் பின்னாடி என்ன தேவன் பேசுறாரு. 7th கிரேடு 7வது வகுப்பு படிச்சவர். எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் கிடையாது. பெரிய ஒரு அந்தஸ்தும் கிடையாது. பேக்ரவுண்ட் பின்னாடி கிடையாது. எதுவுமே கிடையாது. How is it possible? இருக்கிற பட்டணங்களே சிறிய பட்டணமாகிய ஜெஃபர்சன்விலே எவ்வளவு பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்குது. என்னது லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது, கலிபோர்னியா இருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது, நியூயார்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அங்கெல்லாம் அவர் வந்திருக்கலாம். அங்கெல்லாம் அவர் வந்துதானா அது பிரமாண்டமா இருக்கும். ஆனா இருக்கிற பட்டணங்களே ரொம்ப சின்ன பட்டணமாகி ஜெஃபர்சன்வில், கென்டக்கில இருக்கிற ஜெஃபர்சன் சின்னது. அது அதுல இருந்த விதமாக ஒரு மனுஷன் தேவன் எடுத்துக்கொண்டார். அதுலயும் சரி, ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா வீடு இருக்கிற இடம் கிடையாது. சின்ன ஒரு லிட்டில் லாக் கேபின், மரக்கட்டைனால உண்டு பண்ணப்பட்ட சின்ன ஒரு வீடு. சின்ன வீடு தான். அதெல்லாம் இருந்தாரு. கவனிங்க பிரியமானவர்களே, அவர் கடைசி வரைக்கும் திருக்கதரிசி அப்படிதான் இருந்தாரு. ரொம்ப ஆடம்பரமான திருக்கதரிசி ஜீவிக்கல. அவர் சொல்றாரு, if I could get only something to eat for this day, இன்னைக்கு விதமாக சாப்பிடறதுக்கு எனக்கு எதனா கிடைச்சதுன்னா, என்னோட 3 பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கும் சாப்பிடறதுக்கு எதனா கஷ்டம், தட் இஸ் என்ன, அது எங்களுக்கு போதும். அது மோர் தென் என்ன பண்றாரு.